வழக்கமா சொல்ற பூரிக்கு குட் பை சொல்லிட்டு முக்கோணம் பூரிக்கு ஹாய் சொல்லுங்க. அசத்தலான முக்கோண பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சாஃப்டா பிசைஞ்ச சப்பாத்தி மாவை ரவுண்டா தேய்ச்சிக்கோங்க. ஷார்ப்பான கத்தி வச்சு கிராஸா கட் பண்ணிக்கோங்க. கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பூரியாக சுட்டு எடுங்க. வழக்கமாக செய்கிற பூரிக்கு குட் பை சொல்லிட்டு இனி இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.